என் பெயர் ஹரிஷ். வயது 29. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. எனக்கு காதல் திருமணம். எங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக சென்றது. என்னதான் என் மனைவி எனக்கு இப்படி விதவிதமாக விருந்து கொடுத்தாலும் என் மனம் எப்போதுமே வேறு ஆளை தேடி தான் அலைகிறது. இந்த கதையில் நான் சொல்லப் போவது என் மனைவியை பற்றி அல்ல, வேறொரு அழகி பிரியாவை பற்றி தான். அவள் பெயர் பிரியா. அவள் கல்கத்தாவை சார்ந்தவள். ஒரு முறை என் நண்பனின் வரவேற்பு நிகழ்ச்சியில் அவளை பார்த்தேன். பார்த்த நாள் முதல் அவளை எனக்கு இணங்க வைத்து விட வேண்டும் என்று என் மனம் திண்டாடியது. அவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவள் பார்ப்பதற்கு பாடகி ஸ்ரேயா கோஷல் போல. 35 முதல் 40 வரை வயது மதிக்க தக்க ஒரு பொற்சிலை. அன்று மஞ்சள் பட்டு சேலை கட்டியிருந்தாள். தலையில் கொண்டை, கையில் ஒரு பர்ஸ். அவள் முத்து போன்ற பற்கள். அன்று என் மனைவி என்னுடன் இருந்ததால் அவளை பெரிதாக என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அன்று முழுவதும் அவள் செல்லும் இடமெல்லாம் சென்று அவளை பார்த்து கொண்டு இருந்தேன். மறுநாள் என் நண்பர்களிடம் விசாரித்து அவள் யார் என்று தெரிந்து கொண்டேன். என் நண்பனின் மனைவி பெங்காலி. அவளுடைய சொந்த காரி தான் அவள். அவள் பெயர் பிரியா. சில காரணங்களுக்காக அவள் முழு பெயரை இங்கு பதிவிடவில்லை. அந்த பெயரை கொண்டு இன்ஸ்டாகிராமில் அவள் கணக்கு இருக்கிறதா என்று தேடினேன். சில நிமிடங்களில் அவளது கணக்கை கண்டும் பிடித்தேன். அவளது கணக்கு ஒரு திறந்த கணக்காக இருக்க ஒரு 3000 பேர் அவளை பின்தொடர்ந்தனர். அவளது புகைப்படங்கள் எல்லாமே அழகாக இருந்தது. நான் தினமும் அவள் எங்கே செல்கிறாள், அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று அமைதியாக அவளை பின்தொடராமல் சேகரித்தேன். அவளை என் மனதில் இருந்து அகற்ற முடியாமல் தவித்தேன். இப்படியே சென்றால் சரி வராது என்று ஒரு முடிவு செய்தேன். வேலை நிமித்தமாக கொல்கத்தா செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு புதன்கிழமை இரவு கொல்கத்தா கிளம்பினேன். என் நண்பனின் மனைவி இருக்கும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் அவளும் குடி இருக்கும் இடம். மேலும் நான் சேகரித்த சில தகவல்கள் இதோ. அவள் கணவனை பிரிந்து வாழ்கிறாள். அவளுக்கு எப்போதுமே இசை, ஓவியம், சுதந்திரம். இது மூன்றும் மூச்சு காற்று. அளவாக மது அருந்துவாள். உடல் பயிற்சி செய்வாள் மற்றும் நடனம் ஆடுவாள். கவிதைகள் பிடிக்கும். இதையெல்லாம் அவளது இன்ஸ்டா பக்கத்தில் அவள் ஒவ்வொரு முறை போடும் ஸ்டோரியில் இருந்து சேகரித்து வைத்து இருந்தேன். முதல் நாள் நான் அங்கு சென்று அந்த அபார்ட்மெண்ட் வாசலில் இருந்து நோட்டம் விட்டேன். அவளை காண முடியவில்லை. மறுநாள் அவள் வெளியே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுள் செல்வதை நான் பார்த்தேன். பின்தொடர்ந்து செல்ல அன்று என்னால் அவளை தனியே சந்தித்து பேச முடியவில்லை. அன்றும் அவள் நழுவி செல்ல மறுநாள் காலை அவளை நோட்டம் விட சென்றேன். அவள் ஒரு 11 மணியளவில் வீட்டினுள்ளே இருந்து வெளியே அவளது ஸ்கூட்டியில் வெளியே வந்தாள். என்னிடமும் வண்டி இருந்தது. அவளை மெல்ல பின்தொடர அவள் ஒரு ரெஸ்டாரண்டில் நுழைந்தாள். நானும் உள்ளே சென்று அவள் அமர்ந்த டேபிளின் 2 டேபிள் தள்ளி அமர்ந்தேன். அவள் வெகு நேரம் யாருக்கோ காத்திருக்க யாரும் வரவில்லை. 2-3 முறை அவள் போன் செய்து பார்த்து கோபமாக இருந்தாள். நான் அப்போது அவளிடம் பேசலாம் என்று முடிவு செய்து எழுந்து அவள் இருந்த டேபிளின் அருகே சென்றேன். அங்கே அருகே சென்றதும் அவளிடம் பேச துவங்கினேன். அவளிடம் நான் பேசியது எல்லாமே ஆங்கிலத்தில் தான். மொழி பெயர்த்து இங்கே எழுதியிருக்கிறேன். ஹலோ, நான் உங்களிடம் பேச வேண்டும். இங்கே சற்று உட்காராளாமா? அவள், நீங்க யாரு, நீங்க என்னிடம் என்ன பேசணும்? இல்லை, நான் ஊருக்கு புதுசு. எனக்கு இங்கே கொஞ்சம் பாஷை பிரச்சனையாக இருக்குது. உங்களை நான் சென்னையில் எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது. அதான் தெரிந்த ஆளாக இருக்குமோ என்று கேட்கலாம்னு வந்தேன். அவள், ஓ, சென்னையிலா? 1 மாதம் முன்பு நான் என் சொந்தக்கார பொண்ணு கல்யாணத்துக்காக அங்கே வந்தேன். அப்படியா, அது நிர்மல் மற்றும் மோனிகா திருமணமா? அவள், ஆமாம், உங்களுக்கு மோனிகாவை தெரியுமா? உட்காருங்க.
நான் அவள் எதிரே அமர்ந்து இல்லை இல்லை, எனக்கு நிர்மலை தெரியும் என்றேன். பின்னர் சற்று நேரம் அந்த திருமணமும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் பேசிக்கொள்ள, பின்னர் நான் வந்த வேலையே சொன்னேன். அது ஒரு வடிவமைக்கப்பட்ட பொய்தான். இருந்தாலும் அவளை கவர அது உதவும் என்று தீட்டி வைத்தேன். நான் இங்க வந்த காரணம் என்னன்னா, கல்கத்தாவின் அழகை புகைப்படமாக எடுத்து சென்னையில் இருக்கும் ஒரு புத்தக வெளியீட்டு நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும். இங்கு 2 நாட்கள் அலைந்தும் என்னால் சரியான இடத்துக்கு செல்ல முடியவில்லை. உங்களுக்கு யாராவது தெரிந்தால் எனக்கு இந்த 2 நாட்களுக்கு துணையாக அனுப்ப முடியுமா? நான் காசு வேண்டும் என்றாலும் கொடுத்து விடுகிறேன். அவள், இருங்கள், நான் யோசித்து பார்க்கிறேன். எப்படிப்பட்ட ஆள் வேண்டும்? நீங்கள் எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? ஏன் என்றால் அப்படி ஒரு ரசனை உள்ள ஆள் தான் சரியான இடத்திற்கு உங்களை கூட்டிச் செல்ல முடியும். நான் இசை, ஓவியம், பழங்கால சிற்பம், கட்டிடம், இதை போல எனக்கு வேண்டும். அவள், ஹஹஹா, அப்படி ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்ச நான் தான். என்னை வேணும்னா கூட்டி கொண்டு போங்க. என் மனதில் உன் வாயில் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர வேண்டும் என்று தானடி நான் இவ்வளவு திட்டம் போட்டு வைத்தேன் என்று எண்ணிக்கொண்டே, எதுவும் தெரியாதது போல ஆச்சரியத்துடன், அப்படியா, நான் சரியாக தான் அப்போது நினைத்து இருக்கிறேன். என் மனதுக்குள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் பெண்ணாக தான் இருக்க வேண்டும். கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவள், அப்படியா, உங்களுக்கு ஜோசியம் எல்லாம் தெரியுமா என்று சொல்லி குபீர் என்று சிரித்தாள். நான், ஜோசியம் என்று எல்லாம் சொல்ல மாட்டேன், முகத்தை வாசிப்பது என்று சொல்லலாம். அவள், அப்படியா, வேறு எண்ணலாம், என் முகத்தை பார்த்தால் தெரிகிறது. நான், உங்கள் முகம் மிக பளிச்சென்று இருக்கிறது, எனவே நீங்கள் உங்கள் உடலை பேணிக்காப்பதில் ஆர்வம் உடையவர். யோகா மற்றும் வேறு உடல் ஆரோக்கிய செயல்களில் ஈடுபாடு உடையவராக இருக்கலாம். அவள், ஐயோ ஆமாம், உண்மைதான். வேறு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான், கவிதை மற்றும் ஆடை அழகை விரும்பலாம். சற்று மது, நடனம், இதிலும் ஆர்வம் இருக்கலாம். அவள் அப்போது வாயை பிளந்து கொண்டு, ஐயோ நிஜம்தான், நீ ரொம்ப புத்திசாலி தான் என்றாள். பின்னர் இருவரும் அங்கேயே பேசிக்கொண்டிருக்க, இருவரும் சற்று நெருங்கிய நண்பர்கள் ஆனோம். பின்னர் அவள் அங்கே இருந்து என்னை கூட்டி சென்றாள். என் வண்டியை அவள் வீட்டின் கீழே விட்டுவிட்டு அவள் வண்டியின் பின்னே அமர சொல்லி ஊரை சுற்றி அழைத்து சென்றாள். அவள் நிஜமாகவே ஒரு கலை ரசனை உடையவள். அவள் என்னை கூட்டி சென்ற இடம் எல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டே வர, ஒரு வழியாக மாலை 6 மணியளவில் அவள் இருட்டிவிட்டது. இனிமே நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றாள். சரியென்று அவள் வீட்டின் கீழே சென்றோம். நான் எப்படி அவள் வீட்டுக்குள் செல்வதை கேட்பது என்று யோசித்துக்கொண்டே இருக்க, அவள், நீங்க எடுத்த புகைப்படங்களை எனக்கு காட்டுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், 2வது மாடி. நான், ஆஹா, அவளை கூப்பிட்டு விட்டாள். உள்ளே அவள் வீடு மிகவும் அழகாக இருந்தது. சிறிய வீடு தான், ஆனால் நிறைய கைவினை பொருட்கள் மற்றும் ஓவியங்களுடன் ஜொலித்தது. அவள் சோபாவில் அமர நானும் அவள் அருகே அமர்ந்த கேமராவை கொடுத்தேன். அவள் அதை என் கையில் கொடுத்து, ஒரு நிமிடம் என்று